பாத்தியா எப்படி தடந்து பூரா கேவலம் மாதிரி தொங்கி போய் சத்தம் வந்து ஆண்டு ஆண்டு காலமா நவந்த செய்தி என் உடல் நெருங்கி போச்சு எலும்புகள் எல்லாம் நெருங்கி அப்போதும் அந்த சிவபெருமான் என் கண்ணிலே வந்து கிடைக்கவில்லை வரமாட்டாரு கிடைக்கவில்லை ஏன் அப்படி எதற்காக செய்கிறேன் தெரியுமா அந்த பெருமானால எனக்கு ஆட்டனாவும் பாட்டனா விளைந்து வரக்கூடிய பிரம்மதேவனானவர் ஆமா ஒரே ஒரு பொய் சொல்லிட்டார். என்ன பொய்யா? ஒரே பொய் அவனுக்கு தெரியுமா? காலியம் சப்தத்தை பிரம்மதேவனானவர் ஒரு பொய்யை சொல்லிவிட்டார். அது என்னவென்றால் மும்மூர்த்திகளில் யார் உயர்ந்தவர்கள் யார் உயர்ந்தவர்கள் அடே அகடமா பேசினா சாபத்தை கொடுத்துருவேன். கல்லாகும் மலையாகும் மரமாகவும் போய்விடுவேன். அதனால அவரு மும்மூர்த்திகளே பிரம்மதேவன் தான் உயர்ந்தவர். எப்படி என்றால் 30 கோடி தேவராஜி எருமக்கடை 8000 ஜீவஜந்துகளும் 8000 ஜீவஜந்துகளும் படைக்கக்கூடியவர் யார்? சிவபெருமான். பிரம்மதேவன். ஆமா சிவபெருமான் இல்ல அவரே இந்த உலகத்திலே பெரியவர்கள் யார்? மும்மூர்த்தியிலே மூவருமாக போட்டியிட்டு அவர் என்ன செய்தார்? ஒரு அன்னபட்சாக அவதாரம் எடுத்து சிவபெருமானுடைய சடாவரத்தை பார்க்க வேண்டும் என்று சென்றார். மகாவிஷ்ணு என்ன செய்தார்? பாதாளத்திலே சென்று பள்ளியாக உருவெடுத்து பாதத்தை தொட வேண்டும் என்று சென்றார். அவர் சென்று என்ன செய்தார் தெரியுமா? என்ன செஞ்சாங்க? பாதத்தையும் பார்க்க முடியவில்லை. அவர் எப்போதும் நாமம் போட்டுக்கிறார் இல்லையா? அதனால அந்த போன வரைக்கும் அவருடைய நெற்றியில் இருக்கக்கூடிய நாமத்தை அவர் முட்டி காலையிலே நெற்றியை வச்சார். அப்படியே சனி என்று இறங்கி விட்டார் சிவபெருமான். ஏன் நான் மருத்துவனைய காலை குடிக்கிறாரே அப்படி என்று அந்த விஸ்வரூபத்தை இறக்கி விட்டார். அன்னபட்சியாக பிரம்மதேவன் அவர் ஒரே ஒரு பொண்ணு தாண்டா சொல்லிவிட்டான். என்ன சாப்பிட சொல்லிவிட்டான். ஏடா ஒரு தாயம்புவானது அவருடைய சடாபரத்தில் இருந்து இறங்கி வந்தது. அது பூலோகத்தை பார்ப்பது. அது ஆண்டாண்டு காலமா அதுவும் இறங்கி வந்து. ஆமா வர முடியல. முடியல. இந்த அன்னபட்சியாக உட்கார்ந்தானே அந்த இடுப்புக்கு மேல போக முடியல. சிரம் ஒடிஞ்சு அங்கே நின்னான். அவனிடத்திலே வந்தது. அது குடிச்சது. அவன் கேட்டான் எங்க போறது? இந்த மாதிரி உலகத்தை பார்க்க போறேன்னு தாயமுக சொல்ல நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பொய் சொல்லிருக்கான். அந்த முடத்தனமான அந்த பிரம்ம பிரம்மதேவன் ஒரே ஒரு பொய் சொல்லி கேட்க சரி நான் சொல்றேன் அப்படின்னு தாயமுக சொல்லி கைய வந்தான். நான் தான் பெரியவன் அப்படி மும்மூர்த்திகளே என்று சொன்னாரே. அப்போ இந்த ஞானத்திலே கண்டவர் கம்மல் ராசவன் இருக்க மாட்டார். அப்படியே பார்த்து அடே தாயம்பூவே நீ எப்போது பொய்யன் கடாபரத்திலிருந்து இறங்கி வருகின்றாயோ எப்போதும் தாயம்பூவானது சிறந்த மனமுள்ள தாயம்பூ. கடாபரத்தில் இருக்கக்கூடியது. ஒரு கிலோ தூரத்தில் இருந்தாலும் அந்த மனம் இங்க வரும் வாசம். அவருடைய சடாபரத்தை வரக்கூடியது.
அந்த நியாயம்பூவானது இனி நீ கையெழுத்தியாக போக கடவுள் பூலோகத்திலேயே இருக்க கடவுள் என்று இப்போது அப்பெல்லாம் அவருடைய சிராவரத்தில் இருக்கிறவருக்கு முழு இருக்காது. இப்போது இப்படிதான் இருக்கும். ஆமா, அதனால சாபத்தை கொடுத்து விட்டார். இவர் என்ன பண்ணார்? இரண்டாவது பிரம்மதேவனை பார்த்து, அடே இந்த பூலோகத்தில் எங்குமே உனக்கு ஆலயங்கள் இல்லாத ஆலயங்கள் போக கடவுள் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். இப்ப என்ன ஆச்சு? பூலோகத்திலே பிரம்ம கோத்திரமே கிடையாது. கிடையாது இல்ல. சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம், இது ரெண்டு மட்டும் பூலோகத்தில் இருக்குது. ஆமா, இவர் சாபம் கொடுத்ததுனால, அந்த பொய் சொன்னதுனால பிரம்ம கோத்திரமே இல்ல. அதனால அந்த இல்லையே என்று பூலோகத்திலே ஒரு பிரம்ம ரிஷியை படைத்தார். அதன் பிறகு அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செஞ்சாரு? திடீர்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இடத்திலே ஒரு பெண்ணு, அது உத்பவதி என்ற ஒரு பெண்ணை, அந்த பெண்ணை மனம் செய்து வச்சார். நீ சென்று நமது பூலோகத்திலே நமது கோத்திரம் வழங்க வேண்டும் சொல்லி விட்டு விட்டார். அவரு வந்தாரு, கம்முன்னு இருந்தாரு. அவரு இந்த பிரம்மரிஷி ஆனவர் என்ன செய்தார்? அவரு போய் மகனை பெற்றார். அவர் எப்பேர் பெற்றவர்? அந்த சுமஞ்சி சுமந்திர முனிவர் ஒரு பெண்ணை ஒரு ஆணை பெற்றார். யாரு? பிரம்மரிஷி ஆனவர். ஆமா, திரி என்று சொல்லக்கூடிய முனிவர் மகளை அந்த யாருக்கு? சுமந்திர முனிவனுக்கு மனம் செய்து வச்சு என்னை படைத்தார். என்னை படைத்து விசித்திரன் என்ற நாமகரத்தோடு என்னை வளர்த்து வந்தார். வளர்த்து வந்து காலத்திலே நான் என்ன செய்ய தெரியுமா? நதிகரையிலே சென்று நீராடி வருகின்ற போது அப்போது அந்த கரமீரில் ஒரு ஆடவன் இருந்தார். அவர் எப்பேற்பட்டவர்? கையிலே வீணையும் சடமுடியும் தரித்து ஒரு மனிதன் இருந்தார். அன்னவரை பார்த்து நான் வணங்கி, சுவாமி நீங்கள் யார் அப்படி என்று கேட்டேன். நாரத முனிவன். அப்படி என்றால் நீங்கள் பூலோகத்தில் வந்திருக்கின்றீர்கள் எப்படி என்று கேட்டேன். நான் பிரம்மசிலையில் மந்திரத்தை சிவபெருமானிடத்திலே கற்றுக்கொண்டு அதனால் எங்கு ஒன்றாலும் செல்லுவேன் அப்படி என்று சொன்னார். அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன் தெரியுமா? என் தந்தை என் தந்தை சுந்தர முனிவரிடத்திலும் என் தாயார் சுசீலிடத்திலும் சென்று கேட்டேன். என்ன கேட்டீங்க? தேவலோகத்திலே சென்று வருகிறார். தேவலோகத்திலே பார்த்து வருகிறார். இன்னும் அகத்தியர் அவரும் தேவலோகத்திலே செல்லுகின்றார். எப்படி செல்லுகின்றார்கள்? ஆகாயத்திலே பறக்கின்றார்கள். இவர்கள் முனிவர்களாக ஜென்மம் எடுத்து நீ ஏன் பூலோகத்திலே இருக்கிறீர்கள் தந்தையே என்று நான் கேட்டேன். அவர் என்ன சொல்றார்? அப்படி நீ போக வேண்டுமானால் அவர்களெல்லாம் தவம் செய்து சிவபெருமானிடத்திலே வரம் பெற்றவர்கள்.
விருது என்ற வரத்தை பெற்று அவர் ஆதாயத்திலே போகின்றார்கள். ஆமா. அப்படி என்றார், நீ அந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படி என்று என்ன கேட்டார். தந்தையே, நம்மை படைத்ததே பெருமானுடைய கோத்திரம் விளங்க வேண்டும் என்றுதான். அந்த கோத்திரத்தை விளங்க வேண்டுமானால் தவம் செய்து சிவபெருமான அடைந்து அந்த பிரம்மசிவம் என்ற சொல்லக்கூடிய மந்திரத்தை கற்று நானும் தேவலோகத்துக்கு போக வேண்டும். அப்படி என்று கோயிலை பிடிவாதமாக நான் அந்த இடத்தை விட்டு பெண்ணாசை, மண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை, பொருளாசை, பூலோகாசை, பூலோகாசை இதை எல்லாத்தையும் வெறுத்து அன்றே விட்டு தந்தையை நான் சிப்பின்றி மலையருகே சென்று நான் தவம் செய்ய போகிற இடத்திலே யாரு காதுக்கும் படக்கூடாது, கண்ணுக்கும் படக்கூடாது. அப்பையை பெற்ற இடத்திலே நான் சென்று தவம் செய்ய போகிறேன். இந்த ஆசிரமத்தை அமைத்து இந்த தவத்தில் அமர்கின்றேன். இன்றி பிறகு நான் சென்று அந்த நதியிலே நீராடி எங்கிருந்து செவ்வந்தி என்று சொல்லக்கூடிய மலையில் இருந்து இறங்குகின்றது அந்த நதியானது. அந்த நதியிலே நீராடினேன். நீராடும் போது ஆகாயவாணியானவள் எனக்கு என்ன செய்தா தெரியுமா? அந்த இடம் பூரா இன்றும் பார்த்தீங்கன்னா நதிகள்ல சில ஜம்புகள் தான் அதிகமாக வளர்ந்திருக்கும். அதில் நீராடி வருகின்ற போது அடே இன்று முதல் நீ விசித்திரன் இல்லை, அதனால் நீ இந்த ஜம்பு தீவிலே வசிக்கின்றபடினால் ஜம்பு மகா முனிவன் என்று பேர் வைக்கின்றேன். இன்று முதல் நீ சிவபெருமான நாடி நீ வரத்தை பெற்றுக் கொள் என்று சாபத்தை கொடுத்திருக்கார். வரம் கொடுத்து விட்டது. அந்த நாளையிலிருந்து இன்று வரை தவம் செய்து என் உடல் எழுதி விட்டது, குறைந்து விட்டது என்று எல்லாம் தவம் செய்ய களம் வேண்டும். அதனால் நீ அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு வர பார்க்கலாம். நாம் காலகாலமாக தவம் செய்கிறோம். அந்த சிவபெருமானம் அருகிலே வரவில்லை. அம்மன் வருகிறது என்றால் என்னடா தெரியவில்லையே? தெரியவில்லையா? அம்மன் கைலாயவாயத்தில் வசிக்கக்கூடிய அம்மனா? காமாட்சி அம்மனே வருகின்றது. என்னடா புண்ணியம்? நான் போயிடா. போய் அழைத்து நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? இப்படி நானோ செய்யக்கூடியது சிவபெருமான நோக்கி நீ வந்து தாயே அந்த புண்போகலாக இதோ புரிதோராசனத்தை நான் பிடித்து வச்சிருக்கின்றேன். அதில் நீ அமர வேண்டும். தாயே
தாயே அகிலாண்டேஸ்வரி, நீலி கபாரி, சண்டி சாமுண்டி, இப்படி பலவிதமான உனக்கு நாமதயம் உண்டு. இந்த அடியே நான் செய்யும் தவத்திற்கு வந்து காட்சி தருகின்றாயே, எப்பேற்பட்ட நேரத்தில் இந்த நள்ளிரவிலே வந்திருக்கின்றாய். பகல் காலத்தில் இல்லை, இரவு நேரத்திலே வந்திருக்கின்றாய். நான் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்திருக்கிறேன். தாயே வந்து பாதம் பாடி உன்னுடைய பெயரும் இந்த உலக மக்களுக்கு அனைவருக்கும் உயிர் உள்ள மட்டும் உன்னுடைய பெயர் விளக்கிருக்கும். அம்மா, நீ இப்போது வார்த்தை சொன்னா இல்லையா? அந்த வார்த்தை எனக்கு படிக்கணும். என்ன காரணம் தாயே? ஆண்டாண்டு காலமாதான் தேவி நான் கழித்திருக்கின்றேன். சிவபெருமான் வருவார் என்று வரவில்லை. நீ வந்து இப்போது எதற்காக இரவு நேரத்தில் வந்திருக்கிற? உன்னுடைய படைகள் எல்லாம் பூதப்படையும் தேவர்களும் சூழ்ந்து வந்திருக்கின்றார்கள். உன்னுடைய யாகசாலையை தேடி நான் எதற்காக வந்தேன் என்றால் உனக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக. என்னை பார்த்தனியா? உடல் போச்சு. என்ன போய் இப்போ திருமணம் செய்து கொள்ளும். இது என்ன தீவுகார, இது என்ன அநியாயமா இல்லை? எப்படி கல்யாணம் அம்மா தாயே, எப்படி முனிவரே என்ன வார்த்தை சொல்லிச்சு? உண்டோ எனக்கு தீர்மானம் செய்வதற்கு
வந்து இந்த தேவர்கள் இருக்கிறாங்களே எப்படியாவது ஒரு தந்திரம் சூழ்ச்சி பண்ணி ஏதாவது ஒரு வம்பு கொடுத்து மாட்டி கொடுத்து காலமா போச்சு. அதே காலம் அந்த காலத்து உணர்ந்து என்கிட்ட மாட்ட வைக்கிறாங்க. நான் ஒரு காலம் எதுக்கு ஒரே 1 கிலோ கேள்வி இப்போ 1 லட்சம் ரூபாய் ஒரு பவுன் அப்படியா 1 கோடி ரூபாய் அப்படியா சிவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் இந்த உலகத்தில் இருக்குது. நான் பிரம்ம கோத்திரத்துக்காக வந்து அதனால அதை விட்டு இவங்க திருமணம் செய்ய சொல்றாங்களே. வேணானா பிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறானா போய் அந்த அம்மாவை அந்த அம்மாவை போய் சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்தால் அதற்கு பிறகு காரணம் என்று அதற்கு பிறகு தெரிவிக்கிறேன். இதை பார்த்து அந்த பொண்ணு என்ன கட்டிக்குமா அந்த மாதிரி ஐயா பொண்ணு தானே நீ ஒரு வெள்ளக்காரன் அந்த ஐயா என்ன நான் இருப்பது வேற, நீ வந்திருப்பது இந்த இரவு நேரத்துல. நீ என்ன காரணம்? நான் ஏன் அந்த வேலையை செய்யணும்? நான் இந்த தள்ளாத வயசுல நான் ஏன் பணம் முடிக்கணும்? சொல்லு பார்க்கலாம். அந்த பெண்ணை கட்டி அந்த அஜானியன் குலம் கோத்திரமானது உனக்கு சொல்லுகின்றேன். ஆனால் நீ எந்த கோத்திரத்தில் பிறந்தவர் எனக்கு தெரிவிக்க வேண்டும். ஏன்பா என்ன என்னை பத்தி பெரிய பெருமை மேல உன்னுடைய பெருமை அவனுக்கு தெரியல. அம்மா அந்த பெருமை பார்த்தீங்களா? எங்க கோத்திரம் அம்மா உலகத்திலே என்னுடைய கோத்திரமானது பிரம்மரிஷி கோத்திரம். என்ன திருமணம் என்ன கோத்திரம்? நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. ஏம்பா வா, நம்ம நேரா கானகத்துக்கு போறோம். அங்க ஒரு தடாகம் இருக்கு. தடாகம் நம்மளுக்கு தாகம் எடுத்துக்கிச்சு. அந்த தடாகத்துல போய் ஜலமரி இருக்குமானால் என்ன செய்யணும்? சாப்பிட்டுதான் எப்படி சாப்பிடுறது? அந்த குளத்திலே அநேக விதமான பூச்சி பூச்சிகள் எல்லாம் இருந்திருக்கும். அந்த குளத்தை அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த சரவு எல்லாம் நீக்கி விட்டு பிறகு குடிக்கிறோம் அந்த தண்ணி அள்ளி. அந்த மாதிரி கோத்திரம்னா குழம்பு தெரியாத நம்ம போய் கல்யாணத்துக்கு ரெடியாப்பா என்ன அந்த அம்மா சொல்லிட்டு அதுதான் நான்
சரி ஓகே சரி. அந்த அசேந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் எப்படி பிறந்தவள் தெரியுமா? பாத்திரம் அறிஞ்சி பிச்சை போடு, கோத்திரம் அறிஞ்சி பொண்ணு கட்டுன்னு பழமொழி முன்னாலே சொல்லியிருக்கேன். இந்த கோத்திரத்துடைய நீ சொல்றீ நீ மாட்டில் அந்த பொண்ணு இந்த பொண்ணு நான் கட்டிவிட்டேன். மகளாகிய அசேந்தியை அழைத்து வருகின்றேன். நீ பார்த்து விட்டா விளக்கமா சொல்லுங்க. அந்த கைலாயத்திற்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் மகனாக விளங்கக்கூடிய என் பெயரும் அசேந்தி அம்மன் என்று தெரிந்து கொண்டையா? அதுவும் தவிர என் சின்ன
முட்டை அம்மா நான் வயல்ல போறேன் வாயம்மா, அங்க ஏண்டி போற அடி ஏய் முட்டை இல்லையா? நான் வயல்ல போறேன் ஆமா நான் அணுகக்கூடிய அந்த சிலையானதும் என் கையில எடுக்கக்கூடிய கங்கண வளையனானதும் என் இடுப்பில் அணுகக்கூடிய வயர வட்டியான ஆனதும் எத்தனை பேர் இருக்கா பார்த்தாயா? ஏய் பையா ஏமா ஆமா இது ரெண்டு என்ன வேலைமா? இது ரெண்டு நீயே சொல்ல என்ன வேலைன்னா விலை ஏறி போச்சு எங்க அம்மா தான் தெரியும். ஐயா முட்டை அது தவிர இந்த தினத்தை ஏமா போலாமா? போலாமா அது இல்லாம என் அண்ணன் தாயாகியா காமாட்சியம்மன் இருக்கிறா மங்களம் உண்டாகட்டும் எழுந்திருப்பாய் மகளே சேர்ந்து வந்து பாதம் பாடி ஜெயித்தபடி என்றென்றைக்கும் நீண்ட ஆயுளும் நிறந்த செல்வங்களோடும் வாழ்ந்திருப்பாய். அது மட்டும் அண்ணே என்னை ஒரு போரு பதினாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய வாதாபி அனதாபி என்று சொல்லக்கூடிய சிவனிடத்திலே ஆகாவரத்தை பெற்று தேவர் மூவரை ஆவற்றமான சிறைபிடித்து சிரவரம் செய்கின்றார்கள். ஆகையால் அந்த சிவனுடைய கட்டளைப்படி நானும் உன்னை ஜம்பு மகாரிஷிக்கு திருமணம் செய்து வைத்து நீயும் அந்த ஜம்பு மகாம் இவரும் இருவரும் சேர்ந்ததாகத்தானே ஒரு யாகத்தை உற்பத்தி பண்ணி அந்த யாக குண்டத்தினமாகத்தானே பண்ணியன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்திரனை உற்பணம் பண்ணி அந்த இரண்டு வாதாபி அனதாபி என்று சொல்லக்கூடிய அரக்கர்களை கட்டி தேவைகளை சிறைவிடைக்க வேண்டும். ஆகையால் தான் உன்னை அழைத்தேன் மகளே. எங்க அம்மா கல்யாணம் கல்யாணம் அப்படின்னா என்னதுடா உனக்கு இருக்கு கல்யாணம் என்ன வயசாவது எனக்கு இப்ப கல்யாணமா என்ன வயசாதுமா உனக்கு என்ன வயசாது எத்தனை வயசாது எனக்கு பார்த்தா தெரியல இல்லையாமா ஏய் அம்மா எப்படிங்கிறாங்க சின்ன சிறுசு சின்ன சிறுசாதாங்க அவங்க போய் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? கொஞ்சம் வயசு ஆகணும் இல்ல அதுக்கு நான் எப்படி நான் அவத்த கல்யாணம் பண்ணா அவர் எப்படி இருந்தா என்ன மாதிரி இருக்குமா முன்ன மாதிரி இருக்குமா? முன்ன மாதிரி இருந்தா எனக்கு அது போதுமே. எங்க அம்மா கிளம்ப யார் வைக்கிறாங்க எனக்கு கூட வச்சிருக்கல இது பண்ணிட்டீங்க. பையன் எப்படி இருப்பான்? போட்டோ காமித்தா அவனு பேரு படம் இவனு பேரு படம் யாருன்னு கொஞ்சம் காமிங்களா? இவனை போலே இருப்பான். ஆமா நேரா திருப்பூரை காமிச்சா எனக்கு போதும்.
மகளும் மகளே சேர்ந்து இருக்கின்றார் பார்க்கிறேன். மாப்பிளைக்கு தாத்தா கொண்டு வந்து மாப்பிள்ளை உன்னுடைய கட்டளைப்படி திருமணம் செய்து திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். அம்மையும் சொன்ன வார்த்தை யாதொரு குறையும் வராது பெண்ணே, மகளே, யாதொரு குறையும் வராது, கவலைப்படாதே. அவரை திருமணம் செய்தார் உனக்கு உன்னுடைய புகழும் பேரும் விளங்க திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். இது பரம கடவுளுடைய இந்த முனிவரனை திருமணம் செய்துதான் உன்னால் ஒரு கோத்திரமே உருவாகும். ஆகையால் இந்த சம்பவ முனிவரை திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். மகளே, பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். கத்தினாலும் அழுதாலும் மனம் இறங்காது, போவதில்லை. மனம் இறங்க போவதில்லை. இஷ்டப்படியே அம்மா முனிவரே திருமணம் செய்தாரே
கொட்டியாடுறா ஓம் சுக்லாம் உங்களுக்கும் சில நதிக்கரைக்கு வரத்தில் நாகசாலை அமைத்திருக்கின்றேன். வாருங்கள் புறப்படுவோம். நாம போய் நாம சென்று சேம சோய யாகம் என்று சொல்லக்கூடிய புத்திர காமேட்சி மாகத்தானே ஒரு புத்திரனை உட்படம் பண்ணி அந்த என்று சொல்லக்கூடிய ஒரு நல்வாழ்வை அளிக்க வேண்டும். புறப்படலாம். எப்படி